பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த இடத்திலும் சித்தம் செய்யப்படட்டும். ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னீரே. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்படுகிறார்கள், பிசாசுகள் துரத்தப்படுகிறது. உங்கள் நடுவிலே பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரஹதல ரஷஹரதனா. ஆமென். பரலோகத்தின் தெய்வமே எங்கள் நடுவிலே ஆமென் எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறவரே, உம்முடைய கண்கள் எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறபடியே ஸ்தோத்திரம். தேசத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. ஆமென். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், வானத்தின் வாசல். பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு எங்கள் நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் நீர் இரக்கமுள்ளவரா, இரக்கமுள்ளவரா. இன்றைக்கு நீர் தம்மை வெளிப்படுத்துகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவன் அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் கர்த்தரை இந்த முதல் வேலையில இருந்தே நம்ம கர்த்தரை துதிக்க துவங்குவோம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிங்க சகோதரி. ஆமென் ஆமென். நாம திறக்கப்படட்டும், நாம திறக்கப்படட்டும். நாவின் கட்டுகள் அவிழ்கிறது. ஜெபிக்க முடியாமல் இருந்த நாவின் கட்டுகள் அவிழ்கிறது. ஆமென் ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு தேவனோடு உன்னை இணைக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தோடு உன்னை இணைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை உன்னை கொண்டு அவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். உங்க நாவு மௌனமாய் இருக்க வேண்டாம். ஆமென். இனி பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு உங்கள் நாவிலிருந்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். உன் நாவை அப்படி ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தருடைய கிருபை உன் நடுவிலே பெருகுகிறது. நீ எந்த இடத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயோ அந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது. கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை உண்டாகிறது. உன் குடும்பத்திற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாகிறது. எங்கே கிருபை வெளிப்படுகிறதோ, எங்கே ஸ்தோத்திரம் பெறுகிறதோ அங்கே கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல், கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல், கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல். ஓ கூப்பிடுவடைய சத்தத்தினாலே தேவ ஆலயத்தின் வாசல்கள் அசைந்ததாம். ஆமென். தேவ ஜனம் தேவனை துதிக்க துதிக்க ஆமென் கர்த்தருடைய வான் மகிமை புகையை போல இந்த இடத்தை சூழ பாளையம் இறங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆலயம் முழுவதும் தேவனுடைய வஸ்திரத்தங்களினாலே, தேவனுடைய வஸ்திரத்தங்களினாலே எங்கே துதிக்கிறார்களோ அங்கே தேவன் தமது சிங்காசனம் விட்டு அமருகிறார். எங்கே அவரை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்திலே தமது கை வல்லமை காண்பிக்கிறார். எங்கே தேவ ஜனம் கர்த்தரை தேடுவோம் அவர்களுக்கு நல்லவராய், ஆமென், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவராய் வெளிப்படுகிறார். உன் கூப்பிடுதல் வீணாய் போகாது. நீ ஜெபிக்க ஜெபிக்க உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடாத விடாத. ஆமென். சத்துரு இனி இருக்க முடியாது. பிசாசு இனி இருக்க முடியாது. அந்த வடு சர்ப்பம் இனி இருக்க முடியாது. பின்னி பிணைத்து பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு இனி இடமில்லை, இனி இடமில்லை, இனி இடமில்லை. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய அதிகாரம், அதிகாரம். தடைகள் உடைக்கப்படுகிறது. தேவ ஜனமே, தடைகள் உடைக்கப்படுகிறது. உனக்கு முன்பதாக இருந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் வெறுமையை மாற்றிக் கொண்டிருக்கிறார், வெறுமையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை அவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். நிறைவானவருடைய பிரசன்னம், நிறைவானவருடைய பிரசன்னம். தம்மை தேடுகிற இடத்திலே கர்த்தருடைய நிறைவான பிரசன்னம், நிறைவான பிரசன்னம்.
ரகசியாதனரோ மனஹசைதராதனோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 2 விதமான காரியங்களை செய்ய போகிறார். ஒன்று, ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவ ஆவியானவரோடு தேவனோடு இணைக்கப்பட்டு தேவ பலத்தினாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னுமாக ஆவியானுடைய உதவியினாலே விசுவாசத்தை உங்களுக்குள்ளாய் வர்த்திக்க பண்ணி உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் ஆமே நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கும் தேவ ஆவியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நாள் இந்த நாள். ஆமே, அப்படியே தொடர்ந்து ஜெபத்துல தேவனோடு கூட இணைந்து மனுஷன் அல்ல நம்மை நடத்துகிறது, ஆவியானவர் தான் நம்மை ஜெபத்துல நடத்துகிறவர். ஜெபிக்க கிருபை தந்து ஜெபத்தை அடுத்த கட்டத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர். அவருக்கு எப்படி கொண்டு போக விருப்பமோ அப்படி நம்முடைய ஜனத்தை அவர் நடத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னாவந்த ஆசீர்வாதம் தாருமே, மன்னாவந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே வாரிசும் எல்லாரும், பரிசுத்த ராஜனே வாருமே. பாவத்தை வெறுத்து பரிசுத்த ராஜனே வாருமே, பரிசுத்த ராஜனே வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இன்று வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே, கதியுமை அண்டினோம், காருண்ய தேவனே, கதியுமை அண்டினோம். கடைசி வரையும் காத்து ரட்சியோ, கடைசி வரையும் காத்து ரட்சியோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும்.
வாரும் ஏகனே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரலோக ராஜனே நீ வாருவே பரிசுத்த ராஜனே நீ வாருவே ஒரு முறை கூட பாவத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்த ராஜனே நீ வாருவே சத்தமுயர்த்தி பரிசுத்த ராஜனே நீர் வாரும் ஆவியானவரே பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீ எழுந்தருளுவீராக ஆமென் மாம்சமானவன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஆமென் உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக கர்த்தாவே எழுந்துள்ளோம் கர்த்தாவே எழுந்துள்ளோம் உம்முடைய ஜனத்திற்காக திரும்பி வாரும் ஆமென் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக தங்கள் பேரில் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்கள் விழுவார்களாக கர்த்தருடைய கரம் ஜெயம் கொள்ளுகிறவருடைய ஸ்தோத்திரம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் பாவத்தை வெறுத்து பாவியாகி எங்களை நேசிக்கிற பரிசுத்த தெய்வமே பாவியாகி எங்கள் மேல கிருபையாயிரும் பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராக உடைய ரத்தம் உம்முடைய ரத்தம் பரிசுத்தமாக்குகிற ரத்தம் தேவனுடைய ரத்தத்தினால் தன்னை கழுவ ஒப்பு கொடுக்கிறவனே பரிசுத்தமாக்குதல் என்று கர்த்தர் பெயர் எழுதும்படி சொல்லுகிறார் உன் பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார் ஆமென் உன் ஜெபங்கள் தேவனுக்கு ஞாபகமாக்கப்படுகிறது ஹalleluya சொல்லுங்க பாவத்தை வெறுத்து பாவியாகி என்னை நேசிக்கிற பரிசுத்த தெய்வமே என் மேல கிருபையாயிருங்க ஆண்டவரே உங்க சத்தம் உயரட்டும் என் மேல கிருபையாயிருங்க ஆண்டவரே இந்த பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுவீராக நீர் விரும்புகிற பரிசுத்த எண்ணில உண்டாகட்டும் ஆண்டவரே சத்துரு பாவத்தை உட்புக பண்ணி அநேகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைத்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆமென் அந்த வஞ்சிக்கிற பிசாசை துரத்தணும் அப்படின்னா பாவத்தில் இருந்து ஒரு ஜெயம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் கர்த்தருடைய பரிசுத்தமாகுதலை ஒவ்வொரு நாளும் ஆமென் தரித்து ஒவ்வொரு நாளும் தரித்து ஆமென் ஆமென் கர்த்தருடைய பரிசுத்தம் எல்லாரும் அப்படி இருந்த இடத்தில் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே இந்த பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மூடுங்க சொல்லுங்க சகோதரி இன்றைக்கு நீ வெறுமையாய் திரும்புகிறது இல்லை கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தை தேடி வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தரை தேடி வந்தார் அவர் எதிர்பாராத ஒரு வல்லமை அவளை தொட்டு சுகப்படுத்தினது போல இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன் சிந்தைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை உன்னை இன்றைக்கு தொடும் எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் இன்றைக்கு உடையும் எப்பேற்பட்ட சத்ருவாய் இருந்தாலும் தன்னுடைய கிரியைகளை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுகிறதை நீ காண்பாய் ஆமென் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் இன்றைக்கு அவருடைய நாமத்தில் இருக்கிற விடுதலை அவருடைய நாமத்தில் இருக்கிற மீட்பு அவருடைய நாமத்தில் இருக்கிற சுகம் இன்றைக்கு உனக்கு நிச்சயம் உண்டு ஆமென் கட்டுகளோடு நீ திரும்புகிறது இல்லை உன்னை கட்டவிழ்ப்பதே கர்த்தருக்கு சித்தம் அவன் உன்னை விடுவிப்பதே அவருக்கு நோக்கம் நான் உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் இளைத்த ஆத்துமாவை நான் சம்பூரணம் அடைய பண்ணுவேன் தோய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நான் நன்மையினால நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தோய்ந்து போனாயோ இளைத்து போனாயோ அவன் சோர்ந்து போனாயோ கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது
இருக்கிறது. தெய்வீக விடுதலை இன்றைக்கு உனக்கு உண்டாகும். உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, அவருடைய ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து புறப்படுகிற சுகமளிக்கிற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை உன் குடும்பத்திற்கு நேராக இன்றைக்கு வெளிப்படும். ஆமென். நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கல்வாரி பாதத்திலே ஒப்பு கொடுத்து, என் பாவங்களை மன்னியும், என் மீது கிருபையாயிரும், நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், உம்முடைய நாமத்திற்காக நிற்க விரும்புகிறேன், நான் வாழ்கிறது உமக்காக ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். அப்படி எல்லாருடைய சத்தம் உயரட்டும் ஆண்டவருக்கு நேராக. ஆமென், ஆமென், ஹalleluya. என் ஆவி ஆத்மா சரீரம் ஜீவபலியாய், ஆமென், உகந்த பலியாய், உகந்த காணிக்கையாய் என்னே நான் தருகிற ஆண்டவரே. ஆமென். எனக்குள்ள எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறேன். என்னுடைய பலவீனத்தை அறிந்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம் நீர். என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு தகப்பன் நீர் மட்டும் ஆண்டவரே. நீர் மட்டும் ஆண்டவரே. நீர் மட்டும் ஆண்டவரே. உடைய கரங்களில் என்னை தாழ்த்துகிறேன், உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மை என்று நான் வேறு யாரிடத்தில் செல்லுவேன் ஆண்டவரே? நீர் உமது முகத்தை எனக்கு மறைக்காமல், ஆமென், இன்றைக்கு நீர் இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய தயவு எனக்காக வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ரதலா ஷஹரமனா ரிகரதனா. அநேக நாட்களாய் நித்திரை இல்லாமல், ஆமென், நீ பலவீனப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆமென், ஹalleluya. உன் காரியங்களை நினைத்து நீ திகைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். பிறரிடத்தில் உன் காரியத்தை சொல்ல முடியாமல் உன் இருதயத்திற்குள்ளாய் வைத்து நீ திகைத்து கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் நாட்களும் உன் வருஷங்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். நான் நேசிக்கிறேன் அன்பு மகனே. உன் நாட்களும் உன் வருஷங்களும் உன் எதிர்காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் அஞ்சுகிறாய்? உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிற உன் ஆயுசு நாட்களை நினைவு கூறு. அவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூறு. நான் கைவிடுகிறது இல்லை, திரும்பவும் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் உன் காயங்களை நான் ஆற்றுவேன். அற்புதங்களை செய்கிற அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய அற்புத அதிசயம் என்று உனக்காக வெளிப்படும். அவருடைய அற்புதத்தை மாத்திர சிந்தித்துக் கொண்டே இரு. உன் எண்ணங்கள், உன் சிந்தைகள், ஆமென், அவிசுவாசப்பட வேண்டாம். கேள்விக்குடியோடு நிற்க வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய அற்புதங்களை நினைவு கூறு. அவர் உனக்கு பாராட்டின கிரியைகளை நினைவு கூறு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய தயவு வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கண்களில் உனக்கு இரக்கம் கிடைத்தாயிற்று. இதோ தமது கண்பின் கைகளினால் உன்னை கட்டி இழுக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, இரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க சொல்லுமா. ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. என் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் வெண்மையான பஞ்சாய் மாற்றுகிறவர். எல்லாரும் நாவை திறந்து ஆமென், ஹalleluya. என் பாவங்களை எனக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உம்முடைய இரக்கங்களின்படி எனக்கு இறங்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்குகிறவர் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும். சத்துருவை எதிர்த்து நிற்கும்படியா என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லுங்க. பிசாசை எதிர்த்து போராடும்படியா என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். நான் தோற்று கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை காணும்படியா என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னை விழத்தள்ளி கொண்டிருக்கிற பாவ இச்சைகளை ஜெயிக்கும்படியாய் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிகபரதரமனஷ ரிகபரபரதுராசியாதன ரகசியாதன. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். பலிபீடத்தில் என்னை பரணியே படைக்கிறேனே இந்த வீழை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.
திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கரத்திலே தருகிறோம். இந்த கல்வாரிக்கு வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் மேல விழட்டும். எல்லா சத்தம் உயர்த்தி என் உச்சிலிருந்து உள்ள கால் உங்க ரத்தம் விழட்டாண்டு. உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம் ஏதாகிலும் இடத்தில் இருக்குமானால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் கிரியை செய்ய ஏதாவது தடை என்னிடத்தில் இருக்குமானால் இப்பொழுது தடைகளை உடைத்து என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமாகிறவன் என்று பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசு
பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பரிசுத்தத்திற்கு என்று என்னை தாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? உம்முடைய பரிசுத்தத்திற்கு என்று என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு என்று என்னை தாழ்த்துகிறேன். என்னை ஆளுகை செய்யும், என்னிலே நீர் வாசம் பண்ணும். நீர் பேசுகிறது என் செவிகள் கேட்கணும் ஆண்டவரே. உம்மைய கண்கள் தரிசிக்கணும். உம்முடைய வார்த்தையை நாவிலே நீர் அருளணுமே. உம்மோடு கூட உறவாடுகிறவனா என்னை மாற்றும். உம்மோடு கூட உறவாடுகிற ஆமென் வாக்கியத்தை எனக்கு தாரும். அந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கும்படி, ஏனோக்கை போல தேவனோடு உறவாடும்படி, அவருடைய சமூகத்தில் நிலத்து கிடக்கும்படி, அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ராதனர ஷேவரனர ரிகமலஹ சந்தராதர ரஹஸ்யாதரோ ரிகபரபலஹ சந்தக்கடரமனஹ சியாதனர ரிதலதன சுத்திகரிக்கிற ஆவியானவர் உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அவன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவர்களாக மாற்றும்படிக்கு கர்த்தருடைய கரம் வாஞ்சிக்கிறவன் மேல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உன் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் எலும்புகள் நரம்புகள் கர்த்தருடைய பரிசுத்தத்தினாலே மூடப்படுகிறது. உன் எலும்பின் மஞ்சையோடு ஒட்டி கொண்டிருக்கிற பாவத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆதம் பண்ணுகிறார். ஆமென். பாவ சங்கிலி தலைமுறை பாவங்கள் சாபங்கள் உடைக்கப்படுகிறது. பரிசுத்த ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறவர் மேல கர்த்தருடைய அசைவாடுதல் உண்டாகிறது. சத்தம் உயரட்டு, கூப்பிடு. ஆமென். மோசே ஜெபிக்கிறான், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும் என்று. அவர் பிரசன்னமாகும் போது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீ அவருக்கு இடம் கொடுப்பாயானால் உனக்கு விரோதமாய் நிற்கிற மந்திரவாதங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இன்றைக்கு வாய்க்காதே போக. கர்த்தருக்கு இடம் கொடுப்பாயானால் அவர் உன் சத்துருவுக்கு சத்துருவாய் வெளிப்பட்டு உனக்காக அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றுகிறார். உன்னை தேற்றுவதற்கு அடையாளமாக உன் சத்துருக்களின் நடுவில் உனக்காக ஒரு ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அசுத்தங்கள் அழிவதாக எல்லா அசுத்தங்களும் அழிகிறது. பிசாசி கிரியைகள் அழிகிறது. கட்டி வைத்த அசுத்தங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கரம் தட்டி உன்னை பலவீனப்படுத்தி வைத்திருந்த சத்துரு, உன் சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த சத்துரு தன்னுடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெளியேறுகிறான். சத்துரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். விடுதலை உண்டாகிறது. மெய்யான விடுதலை கர்த்தர் தருகிற மெய்யான விடுதலை. கர்த்தருடைய கரமும் பலவீனப்பட்ட அவயங்களிலே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரமும் ஆவிலே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரமும் சிந்தை மண்டலங்களில் வெளிப்படுகிறது. உன்னை இன்னும் அக்கினியாய் மாற்றுகிறார்.
தேவனுக்குள்ளாய் இணைக்கப்படுகிறாய் சபையே. தேவ ஜனமே, நீ தேவனோடு இணைக்கப்படுகிறார். உன்னோடு கர்த்தர் கை கோர்க்கிறார். உன் வலது கரத்தை அவர் பிடிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் அவனோடு உறுதியாயிருக்கும். என் கரம் அவனோடு உறுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் கரத்தை பிடிக்கிறார். கர்த்தரின் கரத்தை பிடிக்கிறார். ஆவியானவருடைய இணைந்து உனக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்களை இன்றைக்கு நீ ஜெயம் எடுக்கணும். ஆவியானோடு இணைந்து உன்னோடு கூட நிற்கிறவர் ஆவியானவர். உன்னோடு கூட நிற்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உன் அருகிலே நிற்கிறவர் சேனைகளின் கர்த்தர். உன் அருகிலே நிற்கிறவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். உனக்காக நிற்கிறவர் யுத்தத்தில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய கிரியைகளை அதமாக்கி போடுகிற கர்த்தர் அவர். தாமே உன்னதமானவர் என்பதையும், தாமே வானத்திற்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் படைத்தவர் என்பதையும் நிரூபிக்கிறவர் உன் அருகிலே நிற்கிறார் என்பதை நீ மறந்து போகாத. அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் அவனோடு உறுதியாயிருக்கும், உறுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆவியாமே எங்கள் அன்பு தெய்வமே, அடியூரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியாமே எங்கள் அன்பு தெய்வமே, அடியூரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை, ஆமே, ஆட்கொண்டு எங்களை தேவ ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறார். தேவ ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறார். ஆமென். உன் விசுவாச தேவனோடு பெறுகிறது. ஆமென். உன் சிந்தை ஆவியின் சிந்தையாக்கப்படட்டும்.
தரித்துக்கொள். ஆமென் 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 ஆமென். ஜெபத்திலே பலன்கொள், ஆவியிலே பலன்கொள். ஆவியானவர் தருகிற கிருபைகளை பெற்றுக்கொள். ஆவியானவர் கிருபைகளை தருகிறார். சத்தியத்தை துரத்தும்படி கிருபைகளை, அதிகாரத்தை தருகிறார். பிசாசுகளை ஜெயிக்கும்படி கிருபைகளை, அதிகாரத்தை தருகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ரீஹதலர சந்தரதிலரா ரிகவரபலதுரபா சத்துராதலரா ரீ ரச்சஸ் கைலர ரகனானோ ரீ கவல பௌடந்தராத கமரவசியாதலரா. ஹalleluya 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 ஹalleluya. அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறீர்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பெருகி இருக்கிறார். இனி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களை கொண்டு கிரியை செய்வார். கிறிஸ்துவே உங்களை ஆளுகை செய்து நடத்துவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நான் உனக்கு துணை நின்று உன்னை தேற்றுகிறதற்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து ஆமென் உன் சத்துரு வெட்கப்படும்படிக்கு உனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு அனுகூலமான ஒரு அடையாளம், என் கரம் அவனோடு உறுதியா இருக்கும். உன் விசுவாசம் இன்றைக்கு பெருகணும் சகோதரா. உன் விசுவாசம் இன்றைக்கு பெருகணும் தேவ ஜனமே. தேவ கரம் உன்னோடு உறுதியா இருக்கிறது. ஆமென். இந்த விசுவாசம் ஆமென் அவருடைய நாமத்தில் இருக்கிறதான வல்லமை இன்றைக்கு வெளிப்படுத்தும். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆகையினாலே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவருடைய கரத்தில் இருந்து நன்மையை பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம் உனக்கு தகப்பன் என்பதை மறந்து போகாத. விசுவாசிகளுக்கு தகப்பன் அவன். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை பிடிக்கும் போது இல்லதான் எப்படி நடக்கும்? ஆண்டவர் எப்படி செய்வார்? யாரை கொண்டு செய்வார்? ஆண்டவர் சொல்லுகிறான், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிற கர்த்தர். செத்த கர்ப்பத்திலிருந்து பிள்ளைகளை புறப்பட பண்ணவை என்னால் கூடும். இந்த கல்லுகளை பிள்ளைகளாக்கவும் என்னால் கூடும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். ரதல ஷேகே ரே நகா ரதன ரஹசியா ரீ ரச்சஸ் கத்துராதன் ஹந்தராதல ரஹசியாதன. எல்லா ஆண்டுடைய சமூகத்தில் அவன் இன்றைக்கு நீ தேவனோடு இணைக்கப்படுகிறாய். அவருடைய மரணத்தின் சாயலில் அவரோடு கூட இணைக்கப்பட்டு, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் அவரோடு கூட நீ உயிர்ப்பிக்கப்படுகிறாய். ஹalleluya ஆமென். உயிர்ப்பிக்கிறவருடைய கரம் உன்னை பற்றி பிடிக்கிறது. உயிர்ப்பிக்கிறவருடைய கரம் பற்றி பிடிக்கிறது. கண்டு விசுவாசியாமல், அவரை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவரை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உன் காரியத்தில் கிரியை செய்ய அவருக்கு லகுவான காரியம். ஆமென். நீ விசுவாசிக்கிறாய். ஆண்டவர் கேட்கிறார் உன்னை பார்த்து, இது என்னால் கூடும் என்று. ஆமென். இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? இந்த பிசாசின் கிரியை அழிக்க எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? இந்த வியாதியை குணப்படுத்த எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? உன் பிள்ளைகளை ரட்சித்து உன் கண்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாய் நிறுத்துவதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்வை மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க என்னால் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நீ சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள கர்த்தர். நீ சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள கர்த்தர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். நினைவு கூறு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை கண்டும் கலங்காதே. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிறவருடைய ஆயுசு நாட்களில் நினைவு கூறு. ஆமென். அவருடைய நடத்தி வந்த பாதைகளையும் உன் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புத
நினைவு கூறு. சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். பரலோக ராஜ்யத்தின் மகிமை, பரலோக ராஜ்யத்தின் மகிமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வழங்கிக் கொண்டிருக்கிறபடியே சோதரம். பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது. உன் குடும்பத்தில் தேவ சித்தம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விக்கவனமோ சங்கனாரோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல
இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி என் மீது அசைவாடும். ஒரு முறை கூட என் மீது அசைவாடும். இந்த பலவீனப்பட்ட அவயத்தின் மேல அசைவாடுங்க ஆண்டவரே. பெரும்பாடுள்ள ஸ்திரீய ஒரு வல்லமை தொட்டதில்லை ஆண்டவரே. அந்த வல்லமை இன்றைக்கு என்னை தொடட்டும். என் மீது அசைவாடும். இந்த இடத்துல அபிஷேகம் பெற்ற அநேகரை கத்த சொல்லுகிறார், என்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியும்படி நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. எதிர்த்து நில் என்று கத்த சொல்லுகிறார். செங்கடலை பார்த்து எதிர்த்து நில். அவர்களை தாண்டி செல்லும்படி அதிகாரத்தையும் வார்த்தைகளையும் உன் மேல நான் வைக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் எல்கை உண்டு சகோதரி. கத்த சொல்லுகிறார், இந்த காரியங்கள் உன்னை மிஞ்சி போகாது. நீ பயப்படாத, கலங்காத. இந்த காரியங்கள் உன்னை மிஞ்சி போகாது. ஆமென். கடலுக்கு சமுத்திரத்துக்கு அவர் எல்கைகளை வைத்திருக்கிறார். இம்மட்டும் வா, இதை மிஞ்சி வராது என்று சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்கைகளை வைத்திருக்கிற கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகளை தமது உள்ளங்கையிலே வைத்து அவைகளை ஆளுகை செய்து அவன் அவைகளுக்கு கட்டளை இடுகிற தெய்வம். இந்த சரீரம், இந்த மாம்சமான சரீரத்துக்கு மேல அவருடைய மகிமையான அதிகாரத்தை வல்லமையை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை சுற்றி இருக்கிற சத்துருவை நீ தோற்கடிக்கணும். விக்கிரகத்தின் வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு அதிகாரத்தை, மந்திரவாத எதி வல்லமைகளை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறார். சத்துருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் உன்னை மாற்றும்படி, சத்துருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் உன்னை மாற்றும்படி கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம் உன் மீது தரிப்பிக்கப்படுகிறது. ஆமென். எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். விசுவாசம் என கேடயத்தை பிடித்துக்கொள். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கையில எடு. ரட்சிப்பு என மார்க்கவசத்தை தரித்து நில்லு. சத்துருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள். ஆமென், 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 ஆமென். ஒரு விசை கூட இந்த பலகீனத்தோடு முடிவு வரையந்த வாழ்ந்துடலான்னு நீங்க முடிவு பண்ண உங்க இருதயம் ஒரு முடிவை எழுத வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு தீர்ப்பை நீ எழுதாதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயுசு காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிறவருடைய ஆயுசு வருஷங்களின் நினைவு கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆயுசை பெருகப்படுகிற கர்த்தர் நான். ஆமென். அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு, மரணத்துக்கு நேராக வியாதிப்பட்டு, ஆமென், தன் தேவனிடத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு முன்பதாக உண்மையான உப்புமாய் நடந்ததை நினைத்து பாருங்கள். ஆயுசு நாட்களை கூட்டுகிற கர்த்தர், ஆயுசு நாட்களை கூட்டுகிற கர்த்தர் வாழ்க்கையில் அவர் மாறுதல்களை உண்டு பண்ணுகிறார். மாறுதல்களை உண்டு பண்ணுகிறார். இப்படியே நான் வாழ்ந்து மறித்துகிறேன்ங்கிற அந்த எண்ணத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்க. வாழ்க்கையை அவர் புதுப்பிக்கிற தெய்வம், உயிர்ப்பிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிற, நான் உயிர்ப்பிக்கிறவர், நான் உயிர்ப்பிக்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிற கர்த்தர் நான். இந்த பலவீனப்பட்ட உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற உன்னை கொண்டு ஆமென் பலமானே முறியடிக்கும்படி உனக்காக நான் நோக்கங்களை வைத்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட ஆவியானுடைய கரத்துல என்மேல் அசைவாடும், என்மேல் அசைவாடும். ஒரு விஷயம் கூட என் ஆவியை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் மாமிசம் பலகீனம் உள்ளதுதான் எனக்கு தெரியும். ஆனா என் ஆவி உற்சாகம் உள்ளது. என்னோட கூட இருக்கிற ஆவியானவர் எல்லா பிரச்சனைகளையும் தாண்ட பண்ணுகிறவர். எந்த பெரிய பர்வதத்தையும் உடைத்து நொறுக்க என் ஆவியானவர் என்னோடு கூட இருந்து செயல்பட வல்லமை உள்ளவர். அபிஷேகிக்கப்பட்டவனே, அவன் செருபாபேலே, அபிஷேகிக்கப்பட்டவனே, பெரிய பர்வதம் உனக்கு முன்பதாக எம்மாத்திரம், எம்மாத்திரம். ஆமென், ஆமென். அது சமபூமியாகும், சமை பூமியாகும். ரகதல ரதல
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கிறோம். கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே, உன்னுடைய புயத்திலே கர்த்தருடைய புயம் வந்து அமர்கிறது. உன்னுடைய புயத்திலே கர்த்தருடைய புயத்தின் வல்லமை வந்து அமர்கிறது. ஆமென். நான் உன் கரத்தை பிடிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரம் உன்னோடு உறுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரத்தின் வல்லமை உன் மீது உறுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளை நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதறிக்கு சமமாக்குவாய். ரக்கபல சம்பரலின அந்தராலகரபல ரிகவரவலமு ஷதுரே ரிகமமனத ரஹஸ்யாகர ரிகவரவலமு ஷதுராதல ரிஹம்தாலகர ரஹஸ்யாதி. கொஞ்ச நேரம் கூட அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் தீய ஆவியில் இடம் கொடுத்து ரிகவலங்கரே ஹசம்தாரதன ரந்தலபோஷி ரிகவரவலமு ரக்கரவ ரஹஸ்யாகர ரிஹம்தல் பௌலே ரக்கவரவலபோஷி ரிகமனதல சேஹரதல. மாமிச கண்கள் அடைக்கப்படுகிறது. கர்த்தர் அநேகர் ஆவிக்குள்ளாக்கி ஆவியின் கண்களை திறக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஆமென். நீ வந்து கொண்டிருக்கிற பாதை வனாந்தரம் தான். ஆனா உன்னை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை பார். உன் ஆவியின் கண்களை திறந்து பார். ரகதல ரஷ்யகமதரதுல ரிகவரபலபஸ்கமலகுர ரிவலௌதமரதுல மஷதுரேகனா. ஆமென், 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 ஆமென். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவே, இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை உம்மோடு கூட இணைத்து உம்முடைய கரத்தை உறுதியாய் அவர்களோடு பிடித்து விசுவாசத்தில் வல்லவர்களாகி இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் வரம் அளிக்கிறவருடைய வல்லமைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் நடத்தி அற்புத அடையாளங்களை ஒருடைய வாழ்க்கையை செய்தபடியா ஸ்தோத்திரம் அடைகிறேன். வியாதியின் கூறுகள் அழிக்கப்பட்டபடியா ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டபடியா ஸ்தோத்திரம். மந்திரவாத பிள்ளி சூனியங்கள் ஒன்றுமில்லாமல் இயல்பொருளானபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக ராஜ்ய பலத்த சத்துவத்தோடு இங்க நடுவில் வெளிப்பட்டபடியா ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய விரல்கள் நடுவில் நீட்டப்பட்டு பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாகி தமது கரத்தின் வல்லமை எங்கள் நடுவில் நீர் தெரியப்படுத்தியபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமூகத்தில் வந்து ஜனத்தை நீர் வறுமையாய் விடாமல் இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தி அடைந்தவர்களாய் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் உடைய ஆவிக்குள்ளாய் நீ நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே.